ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக நமக்கு உலகத்தை பற்றி தெரிந்த நாள் முதலாக உடல் இந்த பூமிக்கு வந்த நாளிலிருந்து நமக்கு கருத்து தெரிந்த நாளிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது ஒன்று, உலகம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. அவன் அருளால் தான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறோம். அவன் அருளால் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் சென்று விடுவோம். இப்படி இறப்பும் பிறப்பும் இயற்கையின் நியதி என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒன்றை மட்டும் மறவாமல் கடைபிடிக்க வேண்டும். அதாவது, நாம் பிறந்தோம், வாழ்கின்றோம், இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம், இருந்தோம், சாதித்தோம் என்ற நல்லதொரு நிலையிலே நாம் வாழ வேண்டும். சாதித்தல் என்பது பல முறைப்படும். ஆனாலும் நாம் சாதிக்க நினைப்பது என்பது இறைவனுடைய திருப்பாதங்களை அடைவதுதான். அவனை அனுதினமும் வணங்கி வழிபட்டால் அவன் நம்மை அவனோடு அழைத்து கொள்வான். நாம் அவனோடு இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்ப துன்பம் சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் வேறறுத்து அவன் நினைப்பாலே வாழலாம். அது மிக முக்தியான நிலை, அது உயர்ந்த நிலை. அது எல்லோராலும் அடைய முடியாது. ஆனாலும் அன்றாட நாம் கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டில் பங்கேற்பது அது இரண்டாவது முறை. மூன்றாவதாக, இறைவன் படைத்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் நாம் அன்பு காட்டுவது, நேசிப்பது, உயிர்வதை செய்யாமல் இருப்பது, இது எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலை. நான்காவதாக நாம் சொல்லுவது, நம் வீட்டிலேயே கூட நாம் ஒரு பூஜை அறையில் சாமி என்று வைத்து தினமும் வழிபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்வது இன்னொரு நிலை. எதை எடுத்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலைகளை நாம் அனுசரித்து வாழ்ந்தால் வாழ்க்கையிலே இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார் மிக அழகாக. நீ இறைவனை தேடி எங்கேயும் செல்ல வேண்டியதில்லைப்பா, உன்னுக்குள்ளேயே இருக்கிறான். அவனை தினமும் வழிபடு. உன்னிலே இருப்பவனை விட்டு விட்டு உலகமெல்லாம் சுற்றுவது தேவையில்லைன்னு நான் தான் சொன்னேன். உள்ளம் ஒரு கோயில் ஐயா சிவகுருநாதா, உள்ளிருக்கும் தெய்வ நீயே சிவகுருநாதா, உண்மை இதை அறியாமல் சிவகுருநாதா, உலகமெல்லாம் சுற்றுகிறேன் சிவகுருநாதன். அதாவது, கடவுள் உன்னில் இருக்கும்போது அவனை விட்டுட்டு உலகம் கோயில் கோயிலா போய் சுத்துறிய நியாயமானு சொன்ன நானே இறை வழிபாட்டில் நாம் எல்லா கோயிலுக்கும் போனோம் வரணும்னு பேசுறேன். ஆமாம், அதுதான் முதல் படி. இறைவனை ஒரு சிலையாக வைத்து வழிபட்டால்தான், அதுக்கு பூஜை எல்லாம் செய்தால்தான் நமக்கு ஒரு நிலை கிடைக்கும். அந்த நிலையிலிருந்து பிறகுதான் உருவமற்ற நிலைக்கு செல்ல முடியும். எனவே அன்பர்களே, அப்படி இந்த உலகத்திலே பல கோயில்கள் விண்ணளாவ எழுந்து உள்ளன. அதில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திருத்தலங்கள் தமிழகத்தில் 274 கோயில்கள் என்று சொல்வார்கள். அதுல நம்ம இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம் கணக்குல வராது. ஏன்னா இந்த கணக்கு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கோயிலை இடிச்சு அந்நியர்கள் சர்வநாசம் செய்துட்டாங்க. அதனால இந்த கோயில் கணக்குல வரல. ஆனாலும் இது இமயமலைக்கு நிகராக இருந்த பெரிய மலை என்ற கோயிலாக திருத்தலமாக போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருமலையிலே ஒரு சிவலிங்கத்தை அந்த காலத்திலிருந்தே இருந்தது வெட்ட வெளியில. அதை எடுத்து 1900 ஆண்டில் பிறந்த என் தந்தை திரு ராஜா சுவாமிகள் 63 ஆண்டுகள் கார்த்திகை தீபம் இந்த மலை மீது ஏற்றி இறைவனுடைய திருப்பாதங்களை அடைந்திருக்கிறார். அவருக்காக இங்க ஒரு சமாதி கூட எழுப்பி வருடந்தோறும் நாங்கள் பூஜை செய்கிறோம், குரு பூஜை செய்கிறோம். அப்படி அவர் அந்த நிலையை அடைய காரணம், இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்த இவர் இந்த இறைவன் பால் வைத்த நம்பிக்கை, அந்த இறைவனே முனிவர் ரூபத்தில் இவருக்கு ஆசீர்வாதம் செய்து இவருக்கு குறைகளை நீக்கியது மட்டுமல்லாமல் இழந்த நிலங்களையும் இவருக்கு மீட்டு கொடுத்தார் இந்த இஞ்சிமேடு பெரியமலை சிவன். அதனால்தான் அவர் வேண்டுதல் படி நான் பிறந்திருக்கிறேன். நான் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்தவன். நான் 5 லட்சம் பேர் எழுதின IAS தேர்வுல நான்
122வது இடத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இது நினைச்சு பார்க்க முடியாது. அது கனவுலும் கூட நாம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி, பிறந்த இடம், படித்த படிப்பு எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்குது. ஆனா மற்றவர்களெல்லாம் செல்வாக்கோடு பிறந்து பல கோச்சிங்களை எடுத்து உயர்தர கல்விகளை பெற்று பெற்றோர்களும் ஊக்குவிக்கும் கல்வியை பெற்றவர்களா இருப்பார்கள். நமக்கு ஒரு எழுத்து பிழைனா கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இந்த கிராமத்துல. அப்படிப்பட்ட கிராமத்தில் பிறந்த என்ன இந்த ஒரு IAS ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இறைவனுடைய மகிமையை நானு இந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியாது. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த பெருமானை நம்பினால் உயர்வடையலாம். அதில் அடைந்தவன் நான். அது மட்டுமல்ல, என்னை வைத்தேன் இந்த சிவன் கோயிலையும் கட்டியிருக்கிறார். இந்த திருக்கோயில் இப்போ உலகார் எல்லோரும் வந்து பாராட்டுகின்ற அளவுக்கும் வந்து வழிபடுகின்ற அளவிற்கும் சிவன் கோயில் இருக்கிறது. இந்த சிவன் கோயிலை கடந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் கோயில் நிறுவி வழிபட்டு வருகிறோம். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சிவராத்திரியை கொண்டாடி வருகிறோம். சிவன் ராத்திரி என்றால் என்ன? சிவனை இரவு முழுவதும் கண்விழித்து 4 கால பூஜைகளாக அதை பகுத்து இந்த 4 கால நேரத்திலேயும் எந்தெந்த மூலிகைகளை வைத்து எந்தெந்த பொருளை வைத்து எந்தெந்த மாலையை வைத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று பகுத்து வைத்திருக்கிறார்கள் ரிஷி முனிவர்கள். அதன்படி நாம் ஒவ்வொரு காலத்திலேயும் அப்படி நாம பகுத்து வச்சுக்கிறதுல பூஜை செய்யறோம். இப்படி அந்த 4 கால பூஜையும் முடித்து காலை 6 மணிக்கு மீண்டும் ஒரு முறை பூஜையை செய்து ஆராதனை காட்டி முடிக்கும் போதுதான் அந்த பூஜை நிறைவுறுகிறது. இப்படி 4 கால பூஜையை முடித்தால் இறைவனுடைய அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் இது உலகத்திலேயே ஒரு அதிசயமான வியக்கத்தக்க கேட்ட வரத்தை கேட்டபடி தருகின்ற வியத்தகு மலையாகும். அதனால் அந்த இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்தை நீங்கள் எல்லோரும் சிவராத்திரி நாளிலே விரதம் இருந்து வழிபட்டால் சகல நலங்களும் கைகூடும், சொர்க்கம் கிடைக்கும். திருப்பி சொல்லுவேன் நானு, பிறந்ததே மனிதன் இறப்பதற்கு தான் என்றால் இறந்த பிறகு என்னாக வேண்டும்? மீண்டும் பிறவா நிலை வேண்டும். அதான் காரைக்கால் அம்மையார் விழுந்து வேண்டி சொல்லுவாங்க, பிறந்தால் இந்த மானிடனாக பிறந்து உன்னை மறவாத நிலை வேண்டும் என்பாங்க. அப்படிப்பட்ட நிலைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்று கோடான கோடி ரிஷிகள் முனிவர்கள் தவம் இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நிலையை நாம் அடைய, மன பக்குவம் அடைய இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்திற்கு வாருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மாசி 3ஆம் தேதி இந்த திருமலையிலேயே நடக்கின்ற சிவராத்திரி திருவிழாவிலே கலந்து கொண்டு இறை தியானத்திலேயே இருக்க வேண்டும். வரவங்க இறைவனை துதிக்கணும், வணங்கணும், தியானம் செய்யணும். அப்படி இருந்தா உங்களுக்கு முழு சித்தி கிடைக்கும் என்று கூறி வாருங்கள், இறைவனை நினையுங்கள், பேரொருளை பெறுங்கள் என்று அழைக்கிறேன். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.